72ஆம் சங்கீதத்தை திருப்பி வைத்துக் கொள்வோம். அதில் ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து கர்த்தருடைய வார்த்தையை இந்த காலவெளியிலே நான் பண்ண விரும்புகிறேன். Psalm 72, 72ஆம் சங்கீதம். பதினெட்டாம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 72ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 72ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். இன்னொரு எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அவரே என்பது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு வார்த்தை. அவரே அதிசயங்களை என்ன செய்வர்? செய்கிறவர். நம்முடைய ஆண்டவருக்கு ஏராளமான பாடல் பேர்கள் உண்டு. ஏராளமான பேர் கணக்கில் அடங்க. ஒருத்தர் பாடியிருக்கிறாரு, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் உண்டுன்னு சொல்லி பாடியிருக்கிறார். அவரோடு பைபிள் ஸ்கூல் படிச்ச ஒருத்தர் சொன்னாரு, கேட்டாராம், எத்தனை நாமம் என்ன அப்பா மொத்தமா கேட்டாராம். அவர் குத்துமைப்பா பாடியிருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய நாமம் ஏராளமான நாமத்தை குறித்து வேதத்தில் எழுதப்படுகிறது. அதில் ஒரு நாமம் இஸ்ரவேலின் தேவன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். ஆரம்ப பாட்டு பாடணும் நினைக்கிறேன் சொல்லி இஸ்ரவேலின் தேவன் வார்த்தையை அவர் சொன்னார். அவருக்கு நான் அதை பிரசங்கம் பண்ண போறேன்னு தெரியாது. இந்த இஸ்ரவேலின் தேவன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு பெரிய தைரியம் உண்டாயிடுச்சு. ஆண்டவர் இந்த வார்த்தையை அந்த நாளில் நம்ம கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை. இதில் பல பகுதினால இந்த காலவிலை ஒரு பகுதியை மாத்திரம் இந்த காலவிலை நான் பகிர்ந்துள்ளபடியாக நான் விரும்புகிறேன். நம்முடைய தேவனை அந்த நாட்டில் ஒவ்வொரு நாமத்தை குறித்து அவர் அழைத்திருக்கிறார்கள். அது வந்து மிக முக்கியம். நாமும் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவருடைய நாமத்தை நாம் பயன்படுத்துவோமானால் அந்த அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. சரியான பூட்டுக்கு சரியான சாவி என்ன செய்யணும்? போடணும். சில பூட்டுக்கு சாவியை மாற்றி போட்டு சாவியை என்ன செய்யும்? நெடிஞ்சு வச்சிருப்போம். வீட்டில் போனாலும் தெரியும். உங்க வீட்டை பாருங்க, சாவியை நெடிஞ்சுவோம். ஏன்னா சரியான திறக்கலன்னுவாங்க. சரியான அதே போல ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஆண்டவர் வார்த்தை வைத்திருக்கிறார். தேவையான சூழ்நிலை யெகோவா ஈரே என்கிற நாமத்தை நாம் என்ன செய்யணும்? பயன்படுத்த வேண்டும். ஒரு தனிமையான உணர்ச்சி, ஆண்டவரே யெகோவா ஷம்மாவாக என்னோடு கூட நினைச்சாங்க இருக்கிறீர். அப்படியாய் இந்த வார்த்தையை நான் யோசிவான். இஸ்ரவேலின் தேவன். ஏன் அவருக்கு இஸ்ரவேலின் தேவன்? அந்த இஸ்ரவேல் அப்படின்ற அந்த வார்த்தையை நான் சொல்லி அந்த இஸ்ரவேலின் தேவனால் வருகிற சில ஆசீர்வாதங்களை இந்த கால்வழியிலே நம்ம பகிர்ந்துள்ளபடியாக நான் விரும்புகிறேன். யாத்ராமம் இதுல 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் முதலாவது இஸ்ரவேலின் தேவன் என்கிற வார்த்தை அந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே வரும்பொழுது சீனாய் மலையின் காரியத்தை சொல்லும் பொழுதுதான் அந்த யாத்ராமம் 24:10 முதலாவது இஸ்ரவேலின் தேவன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த இஸ்ரவேல் என்கிற வார்த்தையை, அந்த இஸ்ரவேலின் தேவன் என்கிற வார்த்தைக்கு அந்த இஸ்ரவேல் என்கிற வார்த்தை மிக முக்கியமான ஒன்று. ஆதியாகமத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரத்திலே அவருடைய சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு எத்தன் ஏமாற்றுக்காரன், தன் தகப்பனை ஏமாற்றினான். மாமனை ஏமாற்றக்கூடிய நிலைமை ஏன் உண்டானது அவனுக்கு? அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஏமாற்றுக்காரன் தேவனுடைய சந்திப்பினாலே இப்பொழுது திரும்ப புறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறான். வந்து கொண்டிருக்கும் பொழுது ஏராளமான ஆசீர்வாதங்கள் அவனுக்கு இருக்கிறது. ஏசா சந்திக்க போகிறான். அவன் சொல்லும் பொழுது, வெறும் கோலும் கையுமாய் இந்த ஆற்றை கடந்து போனேன், இப்பொழுது எனக்கு எப்படி இருக்கிறது? இப்பொழுது 2 பரிவாரங்கள் வருகிறதுன்னு சொன்னான். அப்படிப்பட்ட நிலைமையில் அவனுக்கு தெரியும். அந்த பெத்தேலிலே தூணுக்கு அபிஷேகம் செய்த கர்த்தர் சொல்லி இருந்தாரு, நான் போகிற இடமெல்லாம் உன்னை என்ன செய்வேன்? காப்பாற்றுவேன், உன்னை திரும்ப தேசத்துக்கு கொண்டு வருவேன். எல்லாவற்றையும் வைத்துட்டான். தன் மனைவி
பிள்ளைகள், பொருட்கள் எல்லாவற்றையும் வைத்துவிட்டு அவன் பிந்தி தனித்திருந்தான் என்று வாசிக்கிறோம். அவன் தனித்திருக்கும் பொழுது தேவனுடைய சந்திப்பு உண்டாகுது. தேவனோடு அவன் போராடுகிறான் இரவு முழுவதும். ஆண்டவர் சொல்றாரு, அப்பா பொழுது விடிய போது என்ன செய்ய போக விடு. ஆண்டோட சண்டை போடுறது போல, கட்டி பிடிக்கிறது போல யோசிச்சு பாருங்க. ரொம்ப அழகா இருக்குது. விடாப்பிடியாய் என்ன ஜெபக்குரிய ஒரே ஒரு காரியம், என்ன செய்யும்? ஆசீர்வாதம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன செய்யும்? அவன் ஏற்கனவே ஆசீர்வாதம் இருக்கா இல்லையா? அவனுக்கு தெரியும் ஆண்டவர் ஆசீர்வதிக்காட்டா இந்த உலகத்தில் எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும் ஒண்ணுமே இல்லை. அவனுக்கு தெரியும் கர்த்தரின் ஆசீர்வாதமே, தேவனுடைய ஆசீர்வாதமே, தேவனுடைய ஆசீர்வாதமே. அது தெரிஞ்சதுனால எனக்கு 2 பரிவாரங்கள் இருக்கிறது, மனைவிகள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள். இல்ல ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் கேட்டாரு, அப்படியாப்பா உன் பேர் என்ன? உன்னுடைய பேரு என்ன? கவனிங்க, உலகத்துல யார்ட்டனாலும் ஏமாத்தலாம், ஆனா கர்த்தரை நினைச்ச முடியாது, ஏமாத்த முடியும். சிலர் ஏமாத்துற ரொம்ப கில்லாடி நினைப்பாங்க. நான் நல்லா ஏமாத்திட்டேன், நான் நல்லா. யாரை ஏமாத்தலாம்? தேவனை ஒரு நாளும் ஒரு காலம் ஏமாற்ற முடியாது. ஒரு நாள் நேரடியாய் தேவனை சந்திக்கக்கூடிய ஒரு காலம் உண்டாகும். ஒரு நாள்ல அன்னைக்கு அங்கேயும் அசைக்க முடியாது. ஒரு நாள் அப்பா கேட்டாரு, அப்பா உன்னை ஆசீர்வதிக்கணுமாடா, உன் பேர் என்னடா? உன் மூத்த குமாரனாகிய யாரு? ஏசா. ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடு. அப்பாட்ட ஆசீர்வாதத்தை பெறதுக்கு யாரு? இப்ப ஏசான்னு சொன்னவன். ஆனா இப்ப ஆண்டவர் கேட்டார், அப்படியாப்பா இப்ப நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா நீ யாரு? உன் பேரை சொல்லு. வேற ஒண்ணுமே இல்லை, அவன் மறைக்க முடியல. ஒரு நாள் ஏசான்னு சொன்னவன் இப்ப ஆண்டவரே நான் யாருன்னா எத்தனை ஆண்டவரே, நான் ஏமாற்றுக்காரன் ஆண்டவரே. நேரடியான ஒரு சந்திப்பு. தேவன் அங்கே அவனுடைய பேரை சொன்னாரு, இனி உன்னுடைய பேர் யாக்கோபு என்று எனப்படாமல் என்னப்படும்? இஸ்ரவேல். ஆனா அது பிறகு மாறினான்னு மாறல. எனக்கு அதான் ஆச்சரியம். பைபிள்ல வந்து ரொம்ப வசனம். சில சொல்லுவாங்க அங்கேயே மாத்திட்டார் ஆண்டவர் பேரை. ஆண்டவர் பேரை மாத்தினார், ஆனா அவன் மாத்தல. சில நேரத்தில் ஆண்டவர் கிரியை செஞ்சாலும் சில ஆள் மாற மாட்டாங்க. கிரியை செய்யல. திரும்ப தேவன் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் வருகிறார். 35ஆம் அதிகாரத்தில் வந்து சொல்றார் திரும்ப, இனி உன் பேர் என்ன வரக்கூடாது? யாக்கோபு எனப்படாமல் இனி உன் பேர் என்னப்படும்? இஸ்ரவேல் எனப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 35ஆம் அதிகாரத்தில் அவன் 16ஆம் வந்த பின்பு அவன் சொல்றான், மறுபடியும் தேவன் அவனுக்கு தரிசனமாகி பெத்தேலுக்கு சமமாய் வந்தான். அந்த பெத்தேல தான் புறப்பட்டு போனான், அங்கதான் படுத்திருந்தான். இப்ப அந்த இடத்துல வந்துட்டான். இப்ப ஆண்டவர் சொன்னாரு, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அந்த நாள்ல இருந்து அவனுடைய பேர் மாற்றம். ஹல்லேலூயா. எத்தனாய் காணப்பட்டவருடைய பேர் மாறினது, எத்தனாய் காணப்பட்டவருடைய வாழ்க்கை மாறினது, எல்லாம் மாற்றம் அடைந்தது அவனுடைய வாழ்க்கையில. பெரிய மாற்றத்தை. அதெல்லாம் இஸ்ரவேலின் தேவன். அந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு பேர் வைக்கப்பட்டதுக்கு நேரம் இருக்கு. ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்த போகும்பொழுது ஆடு இல்லை. அப்பதான் நான் கேட்கிறேன், எங்க பாடு? அது யெகோவாயிரே. கத்தரிச்சு வராங்க எல்லாம் பேர். நீங்க உலகத்தில் வைக்க பேர் அப்படி இல்லை. சிவப்பா இருப்பாங்க, கருப்பாயின்னு பேர் வச்சிருப்பாங்க. எங்கூட படிச்சான், அவன் கரிபால் கருப்பா இருப்பான், சிவகுமார் பேர் எங்கூட படிச்சேன். நீங்க அவருக்கு ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் என்ன பேரை வைத்திருக்கிறார் அந்த பேருக்கு உரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன்படி இருக்கிறாரு. ஆகவே இஸ்ரவேலின் தேவன் எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு அடுத்து நீங்க வந்தீங்கன்னா இந்த தேவனுடைய நாமத்தை பயன்படுத்துகிற விதத்திலே வாழ்க்கையிலே அறிந்து கொண்டவர்கள் பாக்கியவான்கள். அதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கால்வழி சொல்லி ஜெபிக்கும் பொழுது இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் 1 அதிகாரத்தில் யாப்பேசை பற்றி நமக்கு அறிந்திருக்கிறோம். அவனுடைய தாய் அவனை துக்கத்தோட பெற்று என்று சொல்லி அவனுக்கு என்ன பேர் வச்சாலாம்? யாப்பேஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுறாங்க?
வேதையின் மகனே, துக்கத்தின் மகன், வேதனை தருகிறவனே. அப்ப எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அவனுக்கு அவன் பயங்கர வேதனை. ஏண்டா இந்த பேரை வச்சாங்க, ஏண்டா இந்த பேரை வச்சாங்க. அப்ப யோசி பார்த்தான், இந்த பேரை மாத்திரம்னா ஒரே ஒரு ஆள், யார் மாத்திரம்தான்? தேவன் மாத்திரம்தான். அதனால உன்னாலம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். யாபேஸ் எந்த தேவனை நோக்கி, பைபிள்ல பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை அடையாளத்தை பயன்படாது, தேவனை நோக்கி இந்த வார்த்தை இருக்கு. ஆனா சில இடங்களில் மாத்திரம்தான் என்ன பயன்படுத்தப்படுகிறது? இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. தான் இப்ப ஏமாற்றுக்காரன் என்ற யாக்கோபை தேவன் இஸ்ரவேலாய் கத்தரி செய்யாருங்க மாற்றினார். அவனை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்றினார். அப்ப என்னைய வேதனை தருகிறவனே என்று எல்லாரும் அழைக்கிறார்கள். நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறிவிடுவேன். ஆனால் அது இந்த இஸ்ரவேலின் தேவனால் மாத்திரம் தான் என்ன செய்யும் முடியும் என்று அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் ஜெபித்தான். வாசிக்கிறோம், தேவன் அவன் ஜெபத்தை கேட்டார். தன் சகோதரர் எல்லாரை பார்க்கிறோம் எப்படி மாற்றப்பட்டான்? இப்பொழுது கனத்துக்குரியவனாய் மாற்றப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கனத்துக்குரியவனாய் மாற்றப்பட்டான். காரணம் இஸ்ரவேலின் தேவன் அவரே அதிசயத்தை செய்கிறவர் என்று வாசித்தோம். அவரே அதிசயத்தை செய்கிறவர். சூழ்நிலையை மாற்றுவார், வாழ்க்கையை மாற்றுவார், என்ன காரணம் மாற்றி வைப்பார். நம்பிக்கையில்லாத வாழ்க்கைக்கு நம்பிக்கையை தருப்பார், இருளான வாழ்க்கையிலே பெரிய வெளிச்சத்தை தருவார். தேவன் செய்கிற காரியம், இஸ்ரவேலின் தேவன் செய்கிற காரியம். இந்த கால்வெளியிலே அந்த இஸ்ரவேலின் தேவனை பற்றிக் கொள்வோம். இஸ்ரவேலின் தேவனை பற்றிக் கொள்வோம். இஸ்ரவேலின் தேவன் இன்றைக்கும் அவர் கிரியை செய்ய வல்லவர். இன்றைக்கும் அவரே அதிசயத்தை பாருங்க கூப்பிடுகிறான். ஆண்டவரே, இஸ்ரவேலின் தேவனே. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபித்தான். மற்ற எல்லாம் பைபிள் வாசிங்க தேவன் நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தாவே என்று கூப்பிட்டார்கள். அதெல்லாம் உண்மைதான். ஆனா இவனுக்கு என்னன்னா, எத்தனா இருந்தவனை இஸ்ரவேல்னு பேரை மாத்தினார். ஐயா, அந்த ஆண்டவர், அந்த இஸ்ரவேலின் தேவன், அந்த யாக்கோபின் தேவன், நாம இஸ்ரவேலின் தேவன் என் வாழ்க்கையிலே அவர் செய்ய முடியும். மாற்றினார் ஆண்டவர். கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றினார். இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த இஸ்ரவேலின் தேவனை தான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரையே நோக்கி பார்ப்போம். நல்ல பாடல காலையில பாடும்போது என்ன பாட்டு பாடின ஆண்டவரே இந்த செய்தி கொடுப்பேன் அப்படின்னு யோசித்து ஆண்டவர் இந்த பாடின இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை. இந்த கால பாட்டு பாடணும். 1 ராஜாக்களின் புத்தகத்தில் இந்த ஆண்டவரை குறித்து எழுதப்படுகிறது. 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் இல்லை. யோசிப்பாருங்க, இஸ்ரவேலின் தேவனுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. அதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், அவரே அதிசயத்தை செய்கிறவர். இந்த காலில் உள்ள வார்த்தை பிடிச்சு கொள்ளுங்க. ஆண்டவரே, நீரே அற்புதத்தை செய்கிறவர், என் வாழ்க்கையை செய்யுங்க. வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தள்ளப்பட்ட கல்லா இருக்கலாம், மற்றவர்களால் உதாசீனப்படுத்தப்பட்ட நிலைமையில இருக்கலாம். நான் சொல்ல, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீர்களானால் எதையெல்லாம் கர்த்தர் அதை மாற்றி அமைப்பார். ஹல்லேலூயா. உடைய கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றுவார். எப்படி? அவர் அவரே அதிசயம் செய்கிறவர். காரணம், அவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை. அந்த ஒப்பில்லாத தேவனை ஆராதிக்கிறோம். ஆகவே இந்த இஸ்ரவேலின் தேவனுடைய ஆசீர்வாதங்கள், பல நன்மைகள், பல காரியங்கள் சொல்லப்பட்டாலும் இந்த காலையில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மாத்திரம் நான் ஸ்டிக் ஆன் பண்ணி நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு திருப்புங்கள். ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வசனம் மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின்
அவராலே எந்த தேவன்? சத்தமா சொல்லுங்க அப்போ. இந்த காலில் அந்த வார்த்தை தான் மீன் பண்ண வருது. இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் தேவன். போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்ன வார்த்தை, இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற அவருடைய செட்டிலின் கீழே அடைக்கலமாய் வந்திருக்கிற உனக்கு என்ன அவராலே என்ன உண்டாகும்? ஏன் தெரியுமா? அவரே அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாம் அதிகாரத்திலே மோவாப் தேசத்திலே நல்ல ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தார்கள். எலிமெலேக்கு, நகோமி பெத்லெஹேமில் வந்தார்கள். அவர்களோடு அவருடைய பிள்ளைகளுக்கு திருமணமாகி 2 பேரும் ரூத்தும் ஒருபாலும் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க. வாழ்க்கை நன்றாய்த்தான் இருந்தது. ஆனால் எலிமெலேக்கு இறந்தான், மக்லோன் கிளியோன் இறந்தார்கள். 3 பேரும் விதவாக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கை யோசிப்பான். கசப்பான வாழ்க்கை, மிக இக்கட்டான ஒரு நேரம். நகோமி ரொம்ப இன்பமான இனிமையானவள் என்பது அவருடைய பேர் கசப்பு. ஆனால் தேவன் தன்னுடைய தேவையை தேசத்தில் தேவை சந்தித்தார் என்று புரண்டு போகிறார்கள். அந்த சம்பவத்தை சொல்வதற்கு மாத்திரம் சில காரியம் சுட்டி காட்ட விரும்புகிறேன். புறப்பட்டு வரும் பொழுது 2 பேரையும் பார்த்தீங்க, போய் புறப்பட்டு போகிறார்கள். போய்கொண்டே இருக்கும் பொழுது 2 பேரையும் பார்த்து உன் தாய் வீட்டு போன்னு சொல்லுகிறாள். 2 பேரும் அழுதார்கள். இல்லை, உங்க பின்னால் வருவான்னு சொன்னா. அப்படியே வந்தாள். கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப சொல்லுகிறாள். ஒரு பால் முத்தமிட்டு போயிட்டாள். ரூத்தை பார்த்து சொல்றார், அவள் தன் தேசத்திற்கும் தன் தேவரிடத்திற்கும் திரும்பி போயிட்டாள். எங்க போனா? இப்ப தன் தேவனிடத்துல. ஆனால் நீ போயிருப்ப. அவ சொன்னா, உன்னுடைய தேவன் தான் என்னுடைய. யாருடைய தேவன்? என்னுடைய. இதை குறித்து ஷடா பேசவே கூட சொன்ன. என்ன நிலைமை? எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு நிலைமை. இவள் மோவாபிய ஸ்திரீ, யூதருடைய கலாச்சாரத்திற்குள்ளே வரக்கூடாது. ஏற்கனவே சொல்லிக் கொள்கிறேன், 10ஆம் தலைமுறை மட்டும் என்றென்றைக்கும் மோவாபியவர்கள் தேவனுக்கு அருவருப்பானவர்கள். அவள் வருகிறாள். இப்பொழுது பெத்லெஹேம் புதிய இடம், புது ஜனங்கள், அறியாத காரியம் எல்லாம். அந்த தேசத்தை தான் ஏற்றுக்கொள்வார்களோ என்னவோ தெரியாது. இவள் மோவாப் தேசத்தை சார்ந்தவள். ஆனால் அந்த இஸ்ரவேலின் தேவனுக்கு அடைக்கலமாய் வந்தாள். ஹல்லேலூயா. ஒரே வார்த்தை, உன்னுடைய தேவன். யாருடைய தேவன்? அவ சொன்னா, நகோமி சொன்னா, என் கூட வரனால ஒண்ணுமே கிடைக்க போறதில்லப்பா, ஒண்ணுமே கிடைக்காது, நீ போ. எனக்கு ஆசீர்வாதத்தை தேடி வரல. இந்த தேவன் மெய்யான தேவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஆகவே நான் முன் வைத்த காலை என்ன செய்ய வைக்க போறதில்லை, பின் வைக்க போறதில்லை. இந்த தேவன் தான். அப்போதுதான் அந்த மோவாப் தேசத்தை விட்டு பெத்லெஹேமுக்கு வந்த அவளை பார்த்துதான் போவாஸ் சொல்லுகிறான், நீ பெத்லெஹேமுக்கு அல்ல, இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழ் என்னவாய் வந்திருக்கிறாய், அடைக்கலமாய் வந்தாள். யோசிப்பார் சொன்ன வார்த்தை போயிருக்கலாம். அவளும் இல்லை, என்ன வந்தாலும் பரவாயில்ல, இந்த தேவனை அறிந்து கொண்டேன். இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்தாள் அவள். என்ன தெரியுமா? அந்த இஸ்ரவேலின் தேவன் அவரே அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஒரு சத்தமாக சொல்ல பார்ப்போம். மாற்றி வைக்கிறவர், சூழ்நிலை மாற்றுகிறவர், காரியங்களை மாற்றுகிறவர். யாப்பேசுடைய வாழ்க்கையை மாற்றினார், யாக்கோபுடைய வாழ்க்கையை மாற்றினார். அதே காரியத்தான் தேவன் இஸ்ரவேலின் தேவனாய் இருப்பதனாலே அவரே அதிசயத்தை செய்கிறவர். ரூத்துடைய வாழ்க்கையை பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்தார். வாழ்க்கை ஒரு டர்னிங் பாயிண்ட். எந்த எதிர்பார்ப்பு இல்லாதபடி வாழ்க்கை இருண்டு போன ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் பெத்லெஹேமுக்கு வருகிறாள். இங்கே மகாபெரிய அறுவடை நாட்கள். நான் நகோமியை பத்தி பேசவில்லை, ரொம்ப காரியம் இருக்காது. இந்த ரூத்தை மாத்திரம் ஸ்ரீகான் பண்ணுகிறேன். அறுவடை நேர் ஒரு காரியத்தை போதித்திருந்தாள். எனக்கு ஒரு நல்ல காரியம் என்னன்னா, இந்த எலிமெலேக்கும் நகோமியும் பெத்லெஹேம் விட்டு போனாலும், தம் மருமக்கள் மோவாபிய ஸ்திரியாய் காணப்பட்டாலும்,
தேவனுடைய பிரமாணங்கள், மோசையுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி இப்படி இருக்கும். நாங்கள் தான் வந்துட்டோம், சரி பரவாயில்ல, கர்த்தருடைய கற்பனை எப்படி ஒருவேளை எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம், மிக எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம், அப்படி சொல்லி கொடுத்துருக்கலாம் பல காரியங்களை. இது இப்படித்தான் 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 நடக்கும் சொல்லி. அப்போ அறுவடை நாட்கள் அந்த வசனங்கள்லாம் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. லேவியர் அமைப்பத்தில் உபாகமத்தில் வாசிக்கிறோம். அறுப்பறுக்கிற நாட்களிலே ஏழைகள், பிரதேசிகள், விதவைகள், திக்கற்றவர்கள் இவெல்லாம் தேவன் கர்சனராக காணப்பட்டார். ஆகவே அவர்கள் வயல் வெளியிலே சென்று என்ன செய்யலாம்? பொறுக்கிக் கொள்ளலாம். ஒருவன் அறிக்கையை மறந்து பத்து விட்டா திருப்பி என்ன செய்ய எடுக்க கூடாது மற்றவர்களுக்காக. ஆகவே இப்ப இந்த பிரமாணத்தை, மோசையின் பிரமாணத்தை இவர்கள் கேள்விப்பட்டதுனால இங்க வந்து இப்ப சாப்பாடு வேணும், மற்ற காரியம் வேணும். ஆகவே சொல்லுகிறாள், இந்த 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நான் யார் பிறகாவது போய் கதிரில் என்ன செய்தேன்? பொறிப்பு கொண்டு வருகிறேன். ஹல்லேலூயா. தெரியாது, கிழக்கா மேற்கா வடக்கா தெற்கே என்ன செய்த ஒண்ணுமே தெரியாது. அந்நிய ஜனங்கள் ஏற்றுக்கொள்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் தெரியாது ஒன்றும். ஆனா ஒரு பரதேசியை போல அவள் போகிறாள். அவன் சொன்னா, ஆண்டுடைய செட்டின் கீழே வந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நிறைவான பலனை தேவன் தருகிறார். ஹல்லேலூயா. நிறைவான ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். சும்மா விடுறதில்லை. இஸ்ரவேல் தேவன் நோக்கி யாப்பை ஜெபித்த வேளையிலே அவருடைய வாழ்க்கை அப்படியே தேவன் விட்டுவிடவில்லை. இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டிலின் கீழே வந்த இந்த ரூத்திற்கு தேவன் மகாபிரிய பலனை தேவன் தந்தார். அதுல ஒரு இந்த 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை மாத்திரம் நான் சுட்டி காட்ட முடியாது விரும்புகிறேன். இந்த 2ஆம் அதிகாரத்தில் மாத்திரம் அந்த ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவள் வயலை பெருகி கொண்டு வருகிறாள். அப்பொழுது 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போ அவள் எங்கே போய் அறுப்பறுக்கிற காலம் பார்த்தீங்கன்னா வாசிங்க 22ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போ 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அறுப்பின் துவக்கத்தில் என்ன செய்தார்கள்? பெத்லேஹேம் வந்தார்கள். அப்புறம் எல்லாம் அறுவடை. அந்த கடந்த நாட்கள்ல ஒயிட் வாஷ் பண்ணதுனால அந்த போட்டோ எடுத்து பார்த்து, நம்ம சர்ச் ஆரம்பத்தில் கட்டினது ஒரே பில்டிங் தான், பின்னால பூரா வயக்காடு தான் ஃபுல்லா. அந்த நாட்கள்ல எல்லாமே பச்சை பசேர்ல வயக்காடு தான் ஃபுல்லா இருந்தது. இந்த ஒரே ஒரு கட்டடம் தான். அதே மாதிரி இப்ப வருகிறாள். முழு பெத்லேஹேம்ல என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அறுவடை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நகோமி கூட்டு வந்து விட்டா இந்த வயலுக்கு ஒண்ணுமே சொல்ல, இவதான் தான் போகிறாள். போய் பொறுக்கி கொண்டு போடுது. எங்க கரெக்டா வந்தாலும் எலிமெலேக்குடைய வம்சத்தனாகிய போவாஸ். நீங்க அந்த முதல் அதிகாரத்துல அந்த 2ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஆவியானவர் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறார் பாருங்க. அந்த நகோமிக்கு அவருடைய புருஷனாய் எலிமெலேக்கின் உறவின் முறையாரில் போவாஸ் என்னும் பெயரில் மிகுந்த ஆஸ்திகானாய் ஒரு இனத்தன் ஒருவன் நினைச்சாங்க இருந்தான். மிகுந்த ஆஸ்திகானன், இவருக்கு உறவின் முறையான். அங்க இன்ட்ரோடியூஸ் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் நகோமி ரூத் ஒரு காரியம் கூட சொல்லல, நீங்க போய் பொறுக்க அங்க போய் இல்ல. இவள் போகிறாள். அது யாருடைய நிலம்? போவாஸ் நிலம். நான் சொல்லனா, தேவனுடைய சமூகத்தில் இஸ்ரவேலின் தேவனை ஆராதிப்பவர்களுக்கு, இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டிலுக்கு வந்தவர்களுக்கு தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னால் அவருடைய வழிநடத்துதல். ஹல்லேலூயா. அவருடைய வழிநடத்துதல், காட்ஸ் கைடன்ஸ். வழிநடத்தல் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைச்சிருச்சுன்னா பெரிய ஆசீர்வாதம். பணம் கொடுத்து வாங்க முடியாது. அநேக ஜோசியர் போறாங்க, இதுக்கு என்ன செய்யறது, அதுக்கு என்ன செய்யறது, அதுக்கு என்ன செய்யறது இல்ல. இந்த இஸ்ரவேலின் தேவன் எனக்கு உங்களுக்கும் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, சரியான இடத்துக்கு தேவன் நம்மை வழிநடத்துகிறார். ஹல்லேலூயா. சரியான இடத்திற்கு. தவறா ஒரு இடத்துக்கு ஆண்டவர் போறதில்லை, நடத்துறதில்லை. சரியாய் நம் பைபிள்ல பல காரியங்களை
தியானிச்சேன். சில வசனங்களை மாத்திரம் சுட்டி காட்ட விரும்புகிறேன். நான் சில வார்த்தைகளை வார்த்தையாக சொல்லிக் கொண்டு போக விரும்புகிறேன். ஆண்டவர் நம்மை வழிநடத்த விரும்புகிற தேவன், சரியாய் வழிநடத்துகிற தேவன். அந்த வசனத்தின் 42ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம், ஏசாயா 42:16 வாசிங்க. அப்போ குருடரை அவர்கள் அறியாத வழிகளிலே என்ன செய்வாரா? நடத்தி. குருடர்கள், கண் பார்வையற்றவர்கள். நம்ம எப்படி சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் ஏற்படும் பொழுது என்ன செய்வோம் என்று அறியாதபடி இருக்கலாம். குருடரை போல, ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, அந்த பக்கம் போறதா இந்த பக்கம் போறதா, அதை செய்யறதா இதை செய்யறதா என்று கேள்விக்குரிய இருடான ஒரு சூழ்நிலை குருடாக்கப்பட்ட காணப்படலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த இஸ்ரவேலின் தேவன் என்ன செய்வார்னா சரியான பாதையிலே நடத்தி, தெரியாது அந்த பாதையில அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக வெளிச்சமும் சுவையுமாக்கி, இது அப்படியே ரூத்துக்கு கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டியலுக்கு அடைக்கலமாய் வந்த ரூத்துக்கு செய்த கர்த்தர் அதான். எதுவுமே தெரியாது, எந்த வயல், யார் வயல், எங்குள்ள வயல், யாருடைய தெரியாது, ஒண்ணும். ஆனா அவளுக்கு தெரியாது. ஆனா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. இந்த காலவெளிகளை சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில இஸ்ரவேலின் தேவன் நோக்கி பார்ப்போம். சரியான பாதையிலே கர்த்தர் நடத்துவார். அவரை விசுவாசிப்போம், அவரை நம்புவோம், அவரை பற்றிக் கொள்வோம். என்ன தீர்மானிப்பது, எதை செய்வது, ஐத்தான் ஆண்டவர் இதை ஏசாயா திரும்ப வாசிக்கிறோம். 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பர் சொல்கிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இஸ்ரவேலின் பரிசுத்தரவர், இஸ்ரவேலின் தேவன். அப்ப இந்த காலவெளியில் விசுவாசிப்பு, ஆண்டவரே நான் இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டிலுக்குள்ள இருக்கிறேன். அப்ப எனக்கு அவருடைய வழியிடத்தில் இருக்கு. எப்ப நான் அவர் நோக்கி பார்ப்பேன், அவர் நோக்கி பார்க்கும் பொழுது காட்ஸ் கைடன்ஸ் சரியாண்டவர் நடத்துவார். எங்க போகணும், எப்படி போகணும், எதை செய்யணும் என்பதை கத்தறது. கொஞ்சம் வெயிட் பண்ணி தேவன் நோக்கி பார்ப்போம். தாவீதின் வாழ்க்கையில முழுமையான பார்த்தேன், ஒவ்வொரு காரியத்திலும் காட்ஸ் கைடன்ஸ், தேவனுடைய வழியிடத்திலே பெற்றுக்கொண்டான். அவை சரியான இடத்துக்கு தேவன் ஒருவேளை வேறு போயிருந்தாங்க. அதனால உறவின் முறையான், அவளுக்கு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவன், எல்லா விதத்திலும் பிரமாணத்தை மோசேயின் பிரமாணத்தின்படி ஒத்தாசை செய்யக்கூடிய உரிமை பெற்றவன். அதுக்கு நேரம் இதுவரைக்கும் அவளுக்கு யாரும் தெரியாது, கருணை தெரியாது. ஆனா ஒன்று தெரியும், பிரதேசியாவை பொறுக்கலான்றது தெரியும். அதுதான் போராள். ஆண்டு செய்கிற காரியம் நான் பாருங்களேன், நாம் நினைப்பதற்கு மேலாய் செய்கிறவர். கழுதையத்தை தேடி போன சவுலு கர்த்தரோட ராஜாவா கொண்டு வந்து நிறுத்தினார். ஹல்லேலூயா. அன்னைமாருக்கு சாப்பாடு தான் கொண்டு போக போனா, ஆனா சமஸ்த இஸ்ரவேலுக்கு ஜெயத்தை, கோலியாத்தை கொண்டு வந்தார் தாவீதை. ஆண்டவர் செய்யற பாருங்க, நீங்க நினைக்கலாம், சாதாரணமா நினைக்கலாம். ஆனா கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை நிச்சயமா செய்வார். ஹல்லேலூயா. இவன் நினைச்சதான் பொறுக்கத்தான் போகிறேன். ஆனா பின்னால பாக்குறோம், அந்த வயலுக்கே சொந்தக்காரியாய் மாற்றப்பட்டாள். எவ்வளவு பெரிய யோசிப்பார், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். மோவாபிய ஸ்திரீ சபைக்கு உட்படல் ஆகாது. ஆனா தேவனுடைய செட்டினுக்கு, இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற செட்டினுக்கு. அவை நாட்டில் யாப்பேஸ் எப்படி ஜெபித்தா, அந்த இஸ்ரேல் பேரை மாத்தினார்ல யாக்கோவுக்கு. அப்ப அந்த ஆண்டவர் நோக்கி பார்க்க போற இஸ்ரவேலின் தேவன். ஜெபம், ஆண்டவரே ரூத் இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டினுக்கள் வந்தா, நானும் வந்திருக்கிறேன். யாப்பேசை போல இஸ்ரவேலின் தேவனே எனக்கு நிச்சயம் கேட்போம். ஆண்டவர் சரியாய் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. காட்ஸ் கைடன்ஸ் ஒரு தற்செயலாய் அல்ல. அவங்க சொல்றாங்க, பைபிள்ல
சில வேதபடி சொல்லும்போது தற்செயலா இந்த வார்த்தை ஒரிஜினல் இல்லைன்றாங்க. இட்ஸ் அக்கார்டிங் டு த பிளான் ஆஃப் காட். தேவனுடைய திட்டத்தின்படி. ஒருவேளை நமக்கு தற்செயலா காணப்படலாம், ஆனால் தேவனுடைய திட்டத்தின்படி காரியங்கள் செய்கிறார் ஆண்டவர். இரண்டாவதாக உள்ள காரியத்தை சொல்ல விரும்புகிறேன், வேகமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த காரியங்களை வாசிங்க. 9ஆம் அதிகாரத்தை வாசிங்க. அப்போ 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த போவாஸ் சொல்லுகிறான், அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு என்ன கொடுத்திருக்கிறேன். இவன் அந்நிய ஸ்திரீ, யாருனே தெரியாது, ஊருக்கு புதுசு, ஆளே புதுசு, இளம் ஸ்திரீ, எந்த பாதுகாப்பற்ற ஒரு சூழலை நிலைமை. ஆனா என்ன சொல்றோம், யாரும் தொடாதபடிக்கு வேலைக்காரர்கள் என்ன செய்கிறேன். அவங்களும் தொட மாட்டான், மற்றவனும் தொட மாட்டான். காட்ஸ் ப்ரொடெக்ஷன், தேவனுடைய பாதுகாவலை பார்க்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டின் கீழே நமக்கு வந்த ஒவ்வொருவருக்கும் தேவன் அவருடைய பாதுகாவலை தேவன் தருகிறார். நீ பாதுகாப்பற்ற உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு உங்களுக்கும் இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்கிற நமக்கு காட்ஸ் ப்ரொடெக்ஷன், தேவனுடைய பாதுகாப்பை தேவன் நமக்கு தருகிறார். சகரியாவில் ஆண்டவர் சொன்னார், 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசியாப்போம். சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உங்களை தொடுகிறவன் யாரை தொடுகிறான் சொல்லப்படுகிறது. உங்களை தொடுகிறவன், உன்னை ஒருவரும் தொடாதபடிக்கு கட்டளையிட்டேன். இந்த காலவெளியிலே அவருடைய செட்டில் நிலையிலே வந்த நமக்கு தேவன் பெரிய பாதுகாப்பை தந்திருக்கிறார். யாக்கோபு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்பி வருகிறான். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தில் லாபான் அவனுக்கு தீமை செய்யும்படியாய் வருகிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் வாசிங்க, 24ஆம் வசனம் வாசிங்க. 31, 24. யாக்கோபோடு நன்மையே அன்றி ஆண்டவர் கடிந்து கொண்டார். ஆண்டவருடைய பாதுகாவல் இந்த காலவெளியிலே எனக்கு உங்களுக்கும் காட்ஸ் ப்ரொடெக்ஷன், இஸ்ரவேலின் தேவனுக்குள்ளே வந்த நிறைவான பலன். அப்படி சொன்னோம்னே ஏதோ 1 லட்சம் ரூபா கட்ட தூக்கி கொடுத்தாரு, அப்படி இல்லை. நீங்க எத்தனை லட்சம் ரூபா போட்டு சம்பளத்தை வச்சாலும் பாதுகாவலரை கொண்டு வர்றான், அது இல்லை. அவன் காட்ஸ் ப்ரொடெக்ஷன், பெற்ற ஆசீர்வாதம், தேவனுடைய பாதுகாவல். அந்த 2ஆம் அதிகாரத்தில் அடுத்த ஒரு வார்த்தை இருக்கு, உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்களை நீ போய் வேலைக்காரர் முண்டு கொண்டு வருகிறதிலே என்ன செய்யலாம், குடிக்கலாம். அடுத்து 14ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா, சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கு என்ன செய்ய தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அற்புதங்கள் அறிய உட்கார்ந்தால் அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். காட்ஸ் ப்ரொவிஷன், தேவன் நம்மை பராமரிக்கிற கர்த்தர். வயலில் பொறுக்க வந்தப்ப சாப்பாடு கொண்டு வந்தானே எழுதப்படலை. பொறுக்கினா தான் சாப்பாடு அவளுக்கு. இப்ப ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் இழந்து போய் வந்திருக்கிறாங்க. அப்படிதான் நகோமி சொல்லுகிறாள், எல்லாம் ஆண்டவனை வெறுமையாக்கிட்டார். ஐ அம் எம்டி, ஃபுல்லா எம்டியா வந்திருக்கேன் அப்படிதான் நகோமி சொல்லுகிறாள் பெத்லகேம் வரும்பொழுது. ஒண்ணு கிடையாது. எப்படி தேவை சந்திக்கப்படும், எப்படி சாப்பிட போறோம், என்ன செய்ய போறோம், ஒண்ணுமே தெரியாது. ஆனால் இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற செட்டில் கீழே வந்த இந்த ரூத்திற்கு தேவையான எல்லா ஆகாரம் கொடுக்கப்பட்டது, தண்ணீர் கொடுக்கப்பட்டது, தேவனுடைய பராமரிப்பு அவளுக்கு உண்டானது. ஹல்லேலூயா. யாரு அத நீ மேல பாத்தீங்கன்னா அவர் சொல்றா, நான் அந்நியர்னு சொல்லுகிறாள். அது மாத்திரமல்ல, நான் வேலைக்காரி கூட என்ன கிடையாது, சமானம் இல்லை. அப்படி பண்ண, ஆனா தேவை சந்திக்க நம்ம யாரானாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய செட்டின் கீழே வந்த
கர்த்தர் நம்முடைய தேவை எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்து நடத்துவார். ஹல்லேலூயா. ஒருவேளை மோவாவில் ஒன்று கொண்டு வந்திருக்காம இருக்கலாம், சேர்த்து வைக்காம இருக்கலாம். அடுத்த நேரம் என்ன எடுத்து வந்தா தான் சாப்பாடு. ஆனா அங்கேயே கர்த்தருடைய தேவையை சந்தித்தார். நம்முடைய தேவன் நம்முடைய தேவையை சந்திக்கிற தேவன். இன்னைக்கு விலைவாசியின் ஏற்றங்கள் பல காரியங்கள் நடக்கிறத பார்க்கிறோம். ஆனா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பஞ்சம் வந்தாலும் நம்ம உயிரோட காப்பதற்கு கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்கு. ஹல்லேலூயா. அதை மறந்துடக்கூடாது. தேவன் எப்படி சந்திப்பார், எந்த விதத்தில் சந்திப்பார் தெரியாது. ஆண்டவர் யாரை கொண்டு எப்படியும் சந்திக்க முடியும். தேவனுடைய பிள்ளையே, தேவனை பராமரிக்க நான் சொல்லலாம், ஆயிரக்கணக்கான சாட்சி சொல்லலாம். ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் நடந்த பல சம்பவங்களை நினைத்து பார்க்கிறேன். ஆண்டவர் தேவையை சந்திக்கிறவர். இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய தேவையை சந்திக்கிறவர். அவ கேட்கல, கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிடவா, கொஞ்சம் ஏதாவது சாப்பாடு இல்ல, வா நீ தாராளம் கொண்டு குடி, வா வந்து உட்காந்து சாப்பிடு. நீ வரப்போகிற காலங்களில் மறந்து கொள்வோம், இஸ்ரவேலின் தேவன் தான், அவரே அதிசயங்களை செய்கிறவர். என்ன செஞ்சாரு? எனக்கு வேண்டிய பராமரிப்பை எல்லாம் தருகிறார். ஹல்லேலூயா. தேவை எல்லாவற்றையும் தருகிறார். எப்படின்னு தெரியாது, ஆனா எப்படி அவர் தருவார், எப்படி அவர் தருவார். தேவனாலே கூட காரியம் இல்லை. இந்த காலவெளியில் ஜீவித்து எதுவும் எனக்கு அந்த 16ஆம் வசனத்துல நீங்க வாசின இன்னொரு காரியத்தை அதிகப்படியா சொல்லியிருக்கு. அவன் போவா சொல்றான், அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அருகிலே சிலதை, பிரமாணம் என்ன தெரியுமா, சின்னதை பொறுக்கூடாது, அவ்வளவுதான். அந்த கதிரை தூக்கும் பொழுது என்ன பொருள் கிடக்கும், கீழே சிந்தி கிடக்கும், அதை பொறுக்கூடாது. ஆனா போவாஸ் அதிகபட்சமா சொல்றான், அப்பா சின்ன சின்ன இருக்கட்டும், ஆனா தூக்கும் போது ஒரு உழுப்பு உழுப்பு என்ன செய்ய, உழுக்கு, அவ்வளவுதான். அப்படி தூக்கி உழுக்குனா என்ன செய்யும், என்ன காரியம். வசனங்களை வாசித்து பார்த்தா அருமையானே, எவ்வளவு ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்துகிறார், எவ்வளவு அற்புதமாய் கர்த்தர் மேல இவ்வளவு அக்கறையுள்ள தேவன். அவரை நாடி வந்த, அவருடைய செட்டில் கீழே வந்த, அவர் நம்பி வந்த தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விட்டு விடுவதில்லை. பிரமாணத்துக்கு மேல போகுது, மோசேயின் பிரமாணத்துக்கு மேல ஒரு குழுக்கப்பா குழுப்பு வேணும்னே சிந்த விடு, அவள் பொறுக்கட்டும். இதுதான் நம்முடைய தேவனாய் கர்த்தர் செய்கிற காரியம். இது ஆண்டவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டாம், குறைச்சி எண்ண வேண்டாம். ஜெபம் பண்ண ஆண்டவர் தரல, ஆண்டவர் போய் பண்ணல, இல்லை. ஆண்டவர் உண்மையா கத்திரத்தை என்ன உண்மையாய் வந்தாள், பின் வச்சிருக்கலாம், போன உடனே பரட்டு போயிருக்கலாம், இல்ல. எதை நம்பி வரல, ஆசீர்வாதத்தை நம்பி வரல. உன் தேவன் என்னுடைய தேவன், ஜீவனுள்ள தேவன் அவர்தான். அவரை ஆராய்த்த பின்பு நான் எனக்கு என்ன வந்தாலும் வராட்டாலும் பரவாயில்ல, இந்த உலகத்தின் காரியங்கள் எதை எதிர்பார்க்க மாட்டேன் என்ற நம்பிக்கையோடு அவள் பின்பற்றி வந்தாள். காலவெளியிலே தேவனுடைய பிள்ளையே, இதெல்லாம் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம் அறிந்து நம்ம அனுபவிக்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். கேட்கலாம், ஆண்டவரே உங்களுடைய செட்டு நிற்க வந்திருக்கிறீங்க, ரூத்துக்கு பண்ணீங்க, எனக்கு அப்படி பண்ணுங்க ஆண்டவரே, செய்வார் ஆண்டவர், எனக்கு உரிமை உள்ளது. அடுத்து இந்த 12ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, வாசித்தோம், வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய அடைக்கலமாய் வந்த உனக்கு என்கரேஜ்மெண்ட், பெரிய என்கரேஜ்மெண்ட் பாருங்க, ஒரு பெரிய தைரியத்தை ஊட்டுற வார்த்தையை சொல்ல, உற்சாகமற்ற வார்த்தையை தரான். இப்படி போய் வந்துட்டு அவன் மாமியார்ட்ட, இங்க வந்து உன்னை யார் சேர்ப்பா, இல்ல அப்படி சொல்லல. இப்படி வந்துட்டியாமா, உங்க நாட்டில இருந்து இங்க வந்துட்டிய, மோவாபியர் இங்க அங்கீகரிக்கப்பட மாட்டாங்களே, நம்ம என்ன சொல்லியிருப்போம், எவ்வளவு சொல்லணுமோ ரெக்கார்டு ஊதிருப்போம். கொஞ்சம் வியாதியா, ஐயோ அப்படியே வந்துச்சு, எங்க தாத்தாவுக்கு அப்படிதான் இருந்துச்சு, அவர் கொஞ்ச நாள் தலையை போட்டார், அப்ப நீ ஜாகுன்னு அர்த்தம். என்கரேஜ்மெண்ட், தைரியம் ஊட்டணும், தைரியம் ஊற்ற வார்த்தைகள் உனக்கு நிறைவான பலன் உண்டாட்டும். யோசிச்சு பாருங்க, பிரமாணம் என்ன, சமுதாயத்துக்குள்ளே வரக்கூடாது, சபைக்குள்ளே வரக்கூடாது, 8ஆம் 10ஆம் தலைமுறைக்கும் வெற்றியே பார்க்க கூடாது, எந்த காரியம் கிடையாது. ஆனா சொல்றான் நிறைவான பலன் கொண்டார். என்கரேஜிங் வேர்ட்ஸ்,
நீ உலகத்தில் எல்லா இடத்துல அதைரியப்படுத்துற வார்த்தைகள், கர்த்தர் ஒருவரே நம்மை தைரியப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால வசனங்களை வாசிக்கணும். நான் சொல்ல, இப்ப 110ஆம் சங்கீதத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறேன்னா கற்றுக் கொடுக்கலையோ, எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவரே, இவ்வளவு நாள் படிக்காம விட்டேன், இப்ப படிச்சிருக்கிறேன், அதை உள்ள கருத்தோடி படிக்கல. ஆண்டவரே, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், வேத வசனத்தினால வருகிற காரியத்தை பார்த்தேன், இவ்வளவு பெரிய பாக்கியங்கள். தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகளை தைரியம் மூட்டாவிட்டால் நம் நிற்க முடியாது. பல சூழ்நிலை, பல சந்தர்ப்பத்திலே தேவனுடைய வார்த்தைகள் மாத்திரம் தைரியப்படுத்தாவிட்டால் இருக்க முடியாது. ஆண்டவர் வார்த்தையை வாசிக்கும் போது கவனம் வாசிக்க. ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், தைரியம் மூட்டுறார் வார்த்தையின் மூலமா. நாட்டில் ஆரம்பத்தில் கர்த்தர் பேசுகிறார் சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்தில். மனிதன் தெரியாமல் தேவனுக்கு தெரியும். இங்க பாடுகிற பாடல்கள், சொல்லப்படுகிற வார்த்தைகள், ஒரு வார்த்தையாக்க அவன் தைரியப்படுத்தலாம். அவர் ஒரு பெரிய மீட்டிங் ஆரம்ப நாட்கள் ஊழித்த ஆரம்பில் போராட்டம் எப்ப எப்படி நடக்கும் அப்படிலாம் போராடினேன். அப்போ ஒருத்தர் திடீர்னு நாங்க பி ஸ்டில் அப்படின்னாரு. அவ்வளவுதான், அமைதியா இருந்தாரு. அந்த ஒரு வார்த்தை போது எனக்கு அப்படியே அமைதி ஆயிடுச்சு. சூழ்நிலை ஒரு வார்த்தை, வேர்ட், கர்த்தருடைய வார்த்தை, ஒரு வார்த்தை போதும். அதனால பாடல் பாடும்போது கவனமா பாட வேண்டும், கருத்தோடு பாடணும். எந்த விதத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவார், நம்மோடு கூட தைரியப்படுத்துவார். நம்ம உடைந்து போகப்படுகிற கர்த்தர் அல்ல. தைரியம் உண்டார் சொல்ல, தைரியம் உண்டாக சொன்ன உடனே சொல்ற, என் ஆண்டவனே வேலைக்கால ஒத்தோடு சொல்ற, எப்படியாப்பா எனக்கு அந்த நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட பட்சமாய் உடைந்து போய் வந்தேன். எந்த எதிர்பார்ப்பெல்லாம் வந்தேன். சொந்த ஜனத்தை, சொந்த இனத்தை, சொந்த நாட்டை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். யாருமே இல்லைன்னு நினைச்சு வந்தேன். நீங்க தைரியப்படுத்தினீங்களே. தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் தைரியப்படுத்துகிற ஆண்டவர், உற்சாகப்படுத்துகிற ஆண்டவர். வேத வசனங்கள், வேத வசனங்களை தைரியப்படுத்துகிறது அவர்தான். இப்படி ஆயினோட தைரியப்படுத்துகிறார். ஓகே, என்னோட வார்த்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 15 வசனத்தை வாசிங்க. என்ன சொல்லுகிறான்? ஒரு அங்கீகரிப்பு கொடுக்கிறான். அவ மோவாபிய ஸ்திரீ தான், நம்ம சமுதாயத்துக்கு ஒத்து வராதவதான். ஆனா அவளை ஈனம் பண்ண வேண்டாம். நல்லா கவனிச்சீங்களா? என்ன பண்ணாத, அவளை ஏற்றுக்கொள். ஒரு அக்செப்டன்ஸ், அங்கீகரிக்கிறான், அங்கீகாரத்தை கொடுக்கிறான். என்ன கவனிங்க, இந்த உலகத்தில் நம்ம யார் அங்கீகரித்தாலும் அங்கீகரித்தாலும் கர்த்தர் ஒருவர் நம்ம அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா. உங்க குடும்பம் உங்களை புறக்கணிச்சிடலாம், நண்பர்கள் அங்கீகரிக்காம இருக்கலாம், சொல்ல உங்களை லிஸ்டோடே தள்ளிட்டு வந்து தள்ளு, அதை பத்தி பிரச்சனையே இல்லை. யாருடைய அங்கீகாரம் இருக்கு? நமக்கு தேவனுடைய அங்கீகாரம் இருக்கிறது. ஆண்டவர் அங்கீகரிக்காம இந்த உலகத்தில் எத்தனை பேர் அங்கீகரிச்சாலும் அது ஒரு பிரயோஜனம் இல்லை. யார் இந்த உலகத்தில் அங்கீகரிக்காவிட்டாலும் கர்த்தர் மாத்திரமே அங்கீகரிப்பாரானால் அது நமக்கு போதுமானது. ஹல்லேலூயா. சொல்றார், ஈனம் பண்ண வேண்டாம், அசட்டை செய்யாதவள, தேவையில்லாத வார்த்தையை சொல்லாதீங்க. ஏன்? இப்ப போவாஸ் இருக்கிறதுனால ஒரு அமைதியா இருக்கலாம். இப்ப போவாஸ் போன பின்பு மோவாபிய ஸ்திரீ எதுவும் பேசலாம், எதுவும் நடக்கலாம். சொல்லுகிறேன், அங்கீகரிச்சிருக்கிறேன், அங்கீகரித்துக்கொள். யோசிச்சு பாருங்க, நான் நீங்கள் எங்கேயோ இருந்தோம், கர்த்தர் நம்மை அங்கீகரித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் தேவனே அங்கீகரிச்சதுனால நாமளும் ஒரு என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, அங்கீகரிக்கணும். ஆண்டவர் அங்கீகரிச்சிருக்கிறாரு. ஆண்டவர் அங்கீகரிச்ச பிறகு நீ வேணாம், அவன் அப்படி இப்படி இல்ல, ஆண்டவர் அங்கீகரித்திருக்கிறார். இல்ல நம்ம நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. தேவன் மாத்திரம் நம்மளை அங்கீகரிக்கவில்லை, ஆனால் நீ பலரை குற்றம் சாட்டுறோம், பல காரியத்தை சொல்றோம். அதே காரியத்தை தேவன் நம்ம பக்கத்தில் பார்ப்பாரானால் எங்க எட்டி உதைக்கப்பட வேண்டிய ஒரு நிலைமை உண்டாகும். குறையில்லாத மனுஷர் அல்ல, தவறு செய்யாதவர்கள் அல்ல. we must accept others. கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது போல நம்ம என்ன செய்யணுமா? ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பரந்த இருதயம் வேணும்.
ஆண்டவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அக்செப்டன்ஸ். கடைசி அவனை சொல்லி முடிக்கிறேன். அந்த 15 வசனத்தில் 2 அதிகாரம் 14 வசனமா 14 வசனம் வாசிங்க அப்போ. என்ன செய்தானா? சாப்பிட்டு எப்படியா? திருப்தி அடைந்து மீந்ததை. அப்ப என்ன ஆண்டு சொல்றாருன்னா, நம்ம ஆண்டவருக்குள்ள அவருடைய இஸ்ரவேலின் தேவனை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணாலும் நம்ம திருப்தி அடைய பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் என்ன பண்ணுகிறா? இப்ப திருப்தி அடைய பண்ணுகிறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சுன்னா, இந்த மீந்ததை யாரு கொண்டு போறாரு? இப்பொழுது மாமியார். நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். நம்மள ஆசீர்வாதிகள் மாத்திரமல்ல, நம்ம யாரா மாற வேண்டும்? சத்தமா சொல்லுங்க. எனக்கு ஆண்டவர் வீடு கொடுத்தார், சொத்து கொடுத்தார், சுகம் கொடுத்தார், அல்லேலியா சோத்திரம், அதோட சொத்து பெட்டியில் அடக்கம் பண்ண வச்சு போறதில்லை. நம்ம இருக்கும் பொழுது நம்ம ஆசீர்வதிக்கிறதுனா மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? ஊழியர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், மிஷனரிக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்க ஆசீர்வாதத்தால பிரயோஜனம் இல்லை. சாப்பிட்டு பத்திரமா நாளைக்கு வேணும்னு சொல்லி பொட்டணம் போட்டு மாமியார் தெரியாம மடிச்சு வச்சாலா? இல்ல. என்ன செய்தா? அவளுக்கும் கொடுத்தாள். யோசிப்பார். எனக்கு என்ன பிரச்சனைனா, அதுல ரொம்ப ஆச்சரியமா ஒரு காரியம்னா, அந்த ரூத்தின் புத்தகத்துல 2 அதிகாரத்துல இத கேட்கிறா. வாசிங்க 18 வசனம் வாசிங்க அப்போ. பாருங்களேன், கொடுத்த உடனே நகோமியுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். இது வரைக்கும் என்ன சொல்ல தெரியுமா? என்ன நகோமின்னு சொல்லாதீங்க, எனக்கு கசப்புன்னு சொல்லுங்க, கர்த்தரே என்னை வெறுமையாக்கிட்டாரு எல்லாம் சொன்னவா. என்ன ஆச்சு இப்ப அவருடைய வாழ்க்கையில? இப்ப என்ன சொல்ல நகோமி அவளை பார்த்து சொல்றா 19 வசனத்துல, உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக அப்படி சொல்லிட்டு திரும்ப சொல்றார். அந்த 20 வசனத்துல நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும், முதல்ல என்ன சொன்ன வாசிங்க? 21 வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 21 வசனம். யாரு? கர்த்தர். அடுத்து என்ன? கர்த்தர். எல்லாம் யாரு? கர்த்தர் தான். ஆனா இப்ப என்ன சொல்றா? மீந்ததை கொண்டு வந்து கொடுக்கிறா. சாப்பிட்ட உடனே இவ வாழ்க்கையில பெரிய ஆச்சரியம், பெரிய அற்புதம் என்னன்னா, உயிரோடு இருக்கிறவருக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனாய் இருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நகோமியுடைய வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் மாறிட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கையை மாற ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. நீங்க சாப்பிட்டு நீங்களே சேர்த்து வச்சீங்கன்னா நீங்களா நினைக்கணும், மற்றவங்க என்ன மாறவே மாட்டாங்க. மாற்றுமாண்டவரே மாற மாட்டாங்க. அதனாலதான் இப்ப நம்ம எதுக்கு மிஷனுக்கு உதவி செய்யறோம்? நம்மளை கர்த்தர் மாற்றணும், அவங்களும் ஆசீர்வதிக்கணும், நம்மளும் ஆசீர்வதிக்க வேண்டும். யாரும் கேட்கல மிஷனுக்கு உதவி செய்யுங்க இல்ல. நாம் ஆசீர்வாதமா கர்த்தர் நேரத்தில் வைத்திருக்கிறார், கர்த்தர் ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? ஆசீர்வாதம் இருக்கணும். தேவனுடைய வார்த்தை கொண்டே கொடுக்கிறோம். தியாகத்தோடு பல இடங்களை பிரயாணம் பண்ணி ரொம்ப கஷ்டம் ரிஸ்கோடு பல வசனங்கள் சொல்கிறோம். அது மாத்திரம் அல்ல, அவளுக்கு ஜெபிக்கிறோம். பொருளாதாரத்தில் என்ன செய்யணுங்க? உதவி செய்யணும். கர்த்தர் நம்முடைய தேவையெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. மீந்ததை கொண்டு ஆண்டவர் மீதியா இருக்கும்படி ஆசீர்வதிக்கிறார். எதுக்காக? மற்றவர்களுக்கு கொடுக்க. பக்கத்துல சொல்லுங்க. மீதி எதுக்கு? கொடுக்க. வழங்க சாமலுக்கு நீங்க சாப்பிட்டு திருப்தி இருக்குல்ல, மற்றவர்களுக்கு கொடுக்கிறதுக்கு, மற்றவர்களுக்கு கொடுக்க. இதெல்லாம் தேவன் தருவார். யாருன்னு? இஸ்ரவேலின் தேவனிடத்தில் சட்டையின் கீழே அடைக்க வந்துடுவது. ஹல்லேலூயா. அதோடு நான் படித்து 2ஆம் அதிகாரத்தை மாத்திரம் இந்த காலவெளியில் சொல்லிக்கிறேன். நான் 29 எத்தனையோ முறை படிச்சிருக்கிறேன். படிக்க இன்னும் அதில் ரொம்ப ஆசையாக தான் காரியங்கள்.
இந்த காலையில் எனக்கு உங்களுக்கு பாக்கியவான்கள். காரணம் என்ன? இந்த இஸ்ரவேலின் தேவன் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அந்த அறிந்து கொள்ள அந்த அறிந்து கொள்ள தேவனே தேவனே இல்ல, இஸ்ரவேலின் தேவனே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபித்தால் ஆண்டவரே கர்த்தாவே, ஆனா ஏன் பாஸ் அப்படி ஜெபிக்கல? இஸ்ரவேலின் தேவனே. ஆனா சுத்தமான இன்னும் சில வார்த்தையில நான் பல நாட்கள் ஆண்டவரை நான் சொல்றேன். இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் தேவன். அவரே அதிசயத்தை செய்கிறவர். ரூத்தின் வாழ்க்கையில அவரே அதிசயம் செய்தார். ஹல்லேலூயா. வேற யாரும் செய்யல, அவரே அவரே அவை நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவரே அதிசயம் செய்வார். நமக்கு என்ன உணர்வு வர வேண்டும்? நான் ஆராதிக்கிற ஆண்டவர், நான் ஜெபிக்கிற ஆண்டவர் இஸ்ரவேலின் தேவன். ஹல்லேலூயா. ஏதோ ஜெபம் பண்ணோம், மொட்டை கட்டையா ஜெபம் பண்ணோம், அப்படி இல்லை. உணர்ந்து ஜெபிக்கணும். யாரை நோக்கி ஜெபிக்கிறோம்? எப்படி ஜெபிக்கிறோம்? நம்ம ஜெபிப்போமானா கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுப்பி இந்த பாடல பாடலாமா? திரும்ப இஸ்ரவேலின் தேவன் இந்த பாடல பாடலாமா? திரும்ப பாட போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவன் இஸ்ரவேலின் தேவன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை காலையில் உள்ளத்தில் ஆழத பதியும். ஆண்டவரை சொன்ன வார்த்தை அதுதான். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் இஸ்ரவேலின் தேவன். இதோ சாத தேவன் இஸ்ரவேலின் தேவன். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபித்தான். ஒரு வாழ்க்கை எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் பரவாயில்ல, எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல, இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன், நிறைவான பலன், நிறைவான பலன். God's guidance. இந்த காரியத்தை நீங்க போய் வீட்டில் தியானிங்க. நான் ரிப்பீட் பண்ண விரும்பல. வீட்டில் திரும்ப தியானிங்க, வாசித்து பாருங்க. நீந்திருக்கும்படியா ஒரு பெரிய அக்செப்டன்ஸ். சொல்றா, ஐயோ நான் அந்நிய ஸ்திரீ, நான் உங்க வேலைக்காரி கூட சமமா இல்லையே. இல்ல, நீ தேவன் நம்பி வந்திருக்க, இஸ்ரவேலின் தேவன்ட்டு வந்திருக்கிற, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் வந்திருக்கிற. இந்த காலையில் தேவனை பிள்ளையே உன்னை வெறுமையாய் கர்த்தர் அனுப்புவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாறுதல். நம்மை தேவன் ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு நம்ம ஆசீர்வாதம் மாறும்போது அவருடைய வாழ்க்கை மாறும். நம்முடைய வாழ்க்கை மாறிச்சு. அதுவரைக்கும் கர்த்தர் வெறுமையாக்கிட்டார். கர்த்தர் வெறுமையாக்கிட்டார் சொன்னா மீந்ததை கொண்டு வந்து பொறுக்கணதை பார்த்தா மீந்ததை கொடுத்தவர்களே, ஐயோ உயிரோடு இருக்கிறதுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனாய் இருக்கிற கர்த்தர் வாழ்க்கை மாற்றம். விசுவாசத்தோடு பாடுவாண்டவரே, இஸ்ரவேலின் தேவன் என்னுடைய தேவன் உன்னை கைவிட மாட்டார், நடத்த போறாரு. நிச்சயமா வாக்கு மாற மாட்டேன் சொன்னதை நிறைய சந்தோஷத்தோடு இந்த ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிறோம். இன்னைக்கு காலவேளை இஸ்ரவேலின் தேவன் என்ற நாமத்தில் அறியப்பட்டிருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் என்கிற அந்த பெயர்ல இன்னைக்கு அந்த நாமத்தை அவர் கொஞ்சம் அழுத்தி நம்மோடு பேசியிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசத்தோடு இஸ்ரவேலின் தேவன் நம் கைவிடுவதில்லை, அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே இல்லை. எல்லா கலந்துக்கு இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை, அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே இல்லை. மேகமாய் அக்கினி ஸ்தம்பமாய் விட்டு விலகாதிருக்கிறார். மேகமாய் அக்கினி ஸ்தம்பமாய் விட்டு விலகாதிருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் கைவிடும். எல்லா சத்தம் உற்சாகத்தோடு இதயத்தோடு விசுவாசத்தோடு இல்லை. இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை, அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே இல்லை. சொன்ன வாக்கை மறந்திட மனிதரல்ல, சொல்லிவிட்டுமாற மனப்புத்திரர். எல்லாரும் சொன்ன வாக்கை மறந்திட மனிதனல்ல, சொல்லிவிட்டுமாற மனப்புத்திரனல்ல. அதை சொன்னார் எல்லாம் ஆகும், கட்டளையிட்டால் எல்லாம் நிற்கும். அதை சொன்னார் எல்லாம் ஆகும், கட்டளையிட்டால் எல்லாம் நிற்கும்.
செவி கொடுப்பார். கடலாக இருந்தாலும் உடன் வருவார். நம்பி கூப்பிட்டால் இயேசு செவி கொடுப்பார். கடலாக இருந்தாலும் உடன் வருவார். அதில் நடக்கவும் அவரால் கூடும், அதை பிழைக்கவும் அவரால் கூடும். அதில் நடக்கவும் அவரால் கூடும், அதை பிழைக்கவும் அவரால் கூடும். இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை. அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே. ஓ ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை. அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே. கர்த்தர் திட்டம் நம் வாழ்வில் நிறைவேறிட தடைகள் ஏதும் வந்தாலும் பயமே. எல்லா சத்தமா ஏசப்பா ஆண்டவரே. இருந்தால் எதுவும் என்னை மேற்கொள்ளாது. நம் தேவன் கூட இருந்தால் எதுவும் நம்மை மேற்கொள்ளாது. இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை. அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே இல்லை. இஸ்ரவேலின் தேவன் கைவிடுவதில்லை. அவரை நம்பி வந்தோர்க்கு பயமே இல்லை. தேவனுடைய வார்த்தை உன்னோடு இடைபெற்றிருக்கிறது. தேவனோடு பேசி இருக்கிறார். ஏதோ ஒரு வார்த்தை பேச ஆண்டவர் தந்த வார்த்தையை அப்படியே இந்த காலவெளியிலே தீர்க்கதரிசன வார்த்தையாய் நான்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், இதை குறித்து யோசிக்க வேண்டாம். கர்த்தருடைய வாழ்க்கையை சொன்னதை நிறைவேற்றுவார். இந்த காலவெளி தேவனுடைய ஆவியானவர் நிறைவான பலனை கற்றிடுவார். உறுதியாய் பற்றிக்கொள், உறுதியாய் பற்றிக்கொள். ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு நான் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுவார். கடலாக இருந்தாலும் சரி, நதியா இருந்தாலும் சரி. ரொம்ப அருமையான வார்த்தை. கடலா இருந்தா நடந்து வந்தார், செங்கடலை பிளந்து விட்டார். எப்படி அவர் செய்ய முடியும்? உன் வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், உன் சூழ்நிலை மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். உறுதியாய் பற்றிக்கொள், அவரே நம்பியிரு. இஸ்ரவேலின் தேவன் உன்னை கைவிட மாட்டார். அவரைத்தானே ஆராதிக்கிறார், அவரைத்தானே பின்பற்றுகிறார். இந்த உறுதியாய் பற்றிக்கொள். பரலோகத்தின் பிதாவே, நிறைய நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் ஆண்டவரே, நீர் என்னுடைய இஸ்ரவேலின் தேவன் என்கிற நாமத்தை உடையவர். அந்த நாமத்தினால ஏற்படுகிற ஆசீர்வாதங்களை ரூத்தின் வாழ்க்கையில் நான் அறிந்து கொள்ளும்படி ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவனுக்கு ஒப்பான தேவன் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. அப்பேற்பட்ட பாக்கியத்தை தந்துக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவனை ஆராதிப்பதனாலே, அவர் நோக்கி பார்ப்பதனாலே, ஜெபிப்பதனாலே அந்த நன்மைகள் மேன்மைகள் இந்த வரப்போற நாட்களில் நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாய் தேவரீர் அடியார்களுக்கு நீர் அனுகரிச்சபடியாய் ஜெபிக்கிறோம். வந்த ஒரே ஆஸ்வதி வேலை, பிரயாணங்கள், படிப்புகள், தொழில், பரீட்சை எல்லாவற்றையும் பொறுப்படும். பெரிய ஒரு பெருகிற பிள்ளைகளை கத்த ஏற்றலை கொண்டு வருவீராக. இரண்டாவது ஆஸ்வதி, மாலை பவிஷ்ய ஆஸ்வதி. குடும்ப கூறமாய், சபை கூறமாய் போராட எல்லா சத்துடைய வல்லமைகள் அந்த வாரத்தின் அசுத்தாய் இயேசுவின் நாமத்தை சிறைப்படுத்துகிறோம். நாமத்தாய் போட்டு உனக்கே நாங்கள் சகல கணத்தை மேன்மை துதியும் இயேசுவின் நாமத்தில் உள்ள பிதாவே. ரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே. தீங்கும் என்னை அணுகாது, தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் அவருடைய பராமரிப்பும் நாம் யாவரும் இருப்பதாக. அவன் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.